வந்து இன்ஸ்டன்ட் வடை சொன்னேன்ல, இதில் வந்து 1 கப் உளுந்து மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சிருங்க. நம்ம உளுந்த வடை போடுவோம்ல அந்த டெக்ஸ்டருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல இந்த வடை மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். ஸோ இதில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்புக்கு அடுத்து வந்து கருவேப்பிலை, ஆனியன், பச்சை மிளகா இந்த 3ம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம வடை மாவில் போடக்கூடியது தான், அதை போட்டுருங்க. ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கை தான் பெஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதனால் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உப்பு வந்து எல்லா இடத்துலையும் இதாகணும்ல, அதுக்கு வேண்டி. ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அழகாக விரிவிட்டேன். இதில் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு சோடா உப்பு, பேக்கிங் சோடா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வடை வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக லைட்டாக கிறிஸ்பியாக வரும். ஸோ ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை, இது டைரெக்டாக சுற்ற வேண்டியதான். ஓகே, ஸோ வடை வந்து நிறைய பேர் வந்து உளுந்த வடையில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. எங்கள் அம்மா பயங்கர எக்ஸ்பர்ட். நான் வந்து என்னோட உளுந்த வடை வந்து கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை டிப் பண்ணிவிட்டு அந்த மாவை எடுங்க. அப்போ உங்கள் கையில் வந்து ஒட்டாது. அதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு இப்படி ஒரு ஓட்டை போடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படி போட்டுருங்க. ஓகே, ஸோ நார்மல் உளுந்த வடை போடுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக உருட்டி கூட போட்டுக்கலாம். சும்மா இப்படி எடுத்து இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நின்று வேகணும். ஏன்னா வந்து மாவில் உளுந்து மாவு ரெடிமேடாக உள்ள மாவுனால கொஞ்சம் நல்ல முறுமுறுன்னு ஆகிறதுக்கு கொஞ்சம் நின்று வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போனா நமக்கு வந்து வடை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் உள்ள. அதனால் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, என்னோடய உளுந்த வடை வந்து கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து வடை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நான் உங்களுக்கு பிச்சு காணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ என்னோடய வடையோட ஷேப்பை பற்றி கிண்டல் பண்ணாதீங்க, பட் டேஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாட்டு உளுந்த மாவு வச்சு இந்த மாதிரி கிட்டத்தட்ட உளுந்து அரைச்சி பண்ணுற மாதிரி பண்ணுறது வந்து வருது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் பார்த்தீங்களா. ஸோ யாராவது திடீர்னு கெஸ்ட் யாராவது வராங்கன்னா கூட நம்ம டக்குன்னு மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.